இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி கட்சியினுடைய ஆதரவை பெற முயற்சி செய்ததை அக்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். அவர் இது சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களை கொலை செய்வதற்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முயன்றார் என்று சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு ஒன்றை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இது குறித்து மேலதிக விவரங்களை முழுமையாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையினுடைய 5 முன்னாள் ஜனாதிபதிகளும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது என்ன முடிவு, எதற்காக அந்த முடிவு என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்தும் மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 45 நாட்கள் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி கட்சியினுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவையில் ஆதரவு கேட்டு போனவே தானே, அங்கே ஸ்ரீதர் தியேட்டருக்கு போய் ஆதரவு கேட்டவே தானே. அதுக்கு இபிடிபி இன்னும் ஓகே சொல்லலை, இன்னும் அதுக்கு ஒத்துக்கொள்ளலை. யோசிச்சு சொல்கிறோம், எங்களுடைய குழுவில் கதைச்சி சொல்கிறோம், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இன்னும் முடிவு சொல்லலை. எனவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். இது இந்த பெரிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சின்ன கட்சியாகிய இபிடிபி கட்சியில் போயிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதே அவைக்கு அவமானம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று நாள் முழுக்க சமூக வலைத்தளங்களையும் எல்லா இடங்களையும் பொதுமக்கள் தங்களுடைய கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதில் முக்கியமான விஷயம், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீவிரமான ஆதரவாளர்களே இதுக்கு எதிர்ப்பு வெளியிட்டது தான். ஏன்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி எது செய்தாலுமே அதுக்கு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய தீவிரமான ஆதரவாளர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டார்கள். இவ்வாறு நேற்று நாள் முழுக்க மிக கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி அதை உணர்ந்து கொண்டதா இல்லையான்றதா நீங்க இருக்கக்கூடிய கேள்வி. உணர்ந்து கொண்ட மாதிரியே தெரியல. பொதுமக்களுடைய கோபத்தை அவர்கள் புரிஞ்சு கொண்ட மாதிரியே தெரியல. ஏன்னு சொன்னால், அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிடல. இல்லை நாங்கள் இனிமேலும் இபிடிபியோட சேர மாட்டோம், பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மதிப்பு கொடுக்கிறோம், அதனால இபிடிபியோட இனிமேல் நாங்கள் சேர போறதில்லை என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கணும். ஆனால் வெளியிடல. அதனுடைய அர்த்தம் இன்னும் அவர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல அடம் பிடிச்சு கொண்டு இருக்கிறத தான் அது காட்டுது. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்தினவர் கொழும்புல வச்சு. அதில் அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் இபிடிபி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கள். அதில் சில ஆட்களுக்கு கோபம் என்னென்னு சொன்னாலாம், ஸ்ரீதர் தியேட்டருக்கு போனதானா கோபமாம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஸ்ரீதர் தியேட்டருக்கு போனதானாம் சில பேருக்கு கோபமாம். அப்படி பார்த்தா வேறு இடத்துல அந்த சந்திப்பை வச்சிருக்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதாவது பொதுமக்களுடைய கோபத்தை அவர் எப்படி விளங்கிக் கொள்றாரு என்று சொன்னால், இவியல் போயிட்டு இபிடிபியோட ஒட்டினது பொதுமக்களுக்கு கோபம் இல்லையாம், ஆனால் ஸ்ரீதர் தியேட்டருக்கு போனதானா பொதுமக்களுக்கு கோபமாம். அதை தாங்கள் புரிஞ்சு கொள்ளினமாம் என்று சொல்லி வச்சுக்கார். அதாவது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படித்தான். பொதுமக்களுடைய கோபத்தை அவர் அப்படித்தான் புரிஞ்சு வச்சுக்கார். எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், இவியல் அதிலிருந்து பின்வாங்க போறதில்லை, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது தான். எனவே அவையல் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கிடையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று நாள் முழுக்க தன்னுடைய சமூக வலைத்தளத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இவர்கள் இபிடிபியோட சேர்ந்ததை மிக கடுமையாக கண்டித்திருந்தவர். பல்வேறு வழிகளில் தன்னுடைய கண்டனங்களையும் தன்னுடைய எதிர்ப்பையும் அவர் காட்டியிருந்தவர். குறிப்பாக அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவை கொலை செய்வதற்கு டக்ளஸ் தேவானந்தா முயன்றார் என்று சொல்லி குற்றஞ்சாட்டினது மட்டுமல்லாமல் 2001ஆம் ஆண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினவர். 2001ஆம் ஆண்டில் நடந்த அந்த சம்பவம் என்னென்று சொன்னால், 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு சரியா ஒரு கிழமைக்கு முதல் 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டது. தமிழ் கட்சிகள். அந்த 4 கட்சிகளும் தீவக பகுதிக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு போனவே. அப்படி போன இடத்துல அன்னைக்கு காலம் 11 மணி அளவில் தீவகத்தில் நாரந்தனை பகுதியில் வைத்து இபிடிபி உறுப்பினர்களால் அப்படி போனவர்கள் மீது
கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. புல்லுகளாலேயும் தடிகளாலேயும் கத்திகளாலேயும் வாளாலேயும் வெட்டி துப்பாக்கியாலேயும் சுட்டு பட்டு மோசமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. அந்த கொடூரமான தாக்குதலுக்கு தலைமை தாங்கினது இபிடிபி அமைப்பை சேர்ந்த மதனராஜா மற்றும் நெப்போலியன் என்று சொல்லப்படுற 2 பேர். அவர்கள் 2 பேருடைய தலைமையில் தான் இந்த மோசமான தாக்குதல் நடைபெற்று அதில் 2 பேர் உயிரிழந்தவை, கொல்லப்பட்டவை. 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தவர்கள். இந்த 20க்கும் மேற்பட்ட படுகாயமடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமானவர்கள் மாவை சேனாதிராஜா. அவருக்கு மிக மோசமான வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. தலையிலும் மற்ற பகுதிகளிலும் மிக மோசமான வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அதே போல சிவாஜிலிங்கம் அவர்களும் அந்த சம்பவத்தில் படுகாயமடைந்திருந்தவர். இந்த சம்பவம் நடக்கக்குள்ள இபிடிபியினர் இந்த சம்பவத்தை செய்யும் போது, இந்த கோரமான தாக்குதலை நடத்தும் போது கடற்படையினர் சும்மா கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. இதுதான் 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற அந்த கொடூரமான சம்பவம். அந்த சம்பவத்தை நேற்று பாராளுமன்றத்தில் நினைவூட்டினார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். என்ன பிரச்சனை சொன்னா அதை CVK சிவஞானம் அவர்கள் மறந்துட்டார். அப்படி படு மோசமான முறையில் சம்பவங்கள் நடந்தது, காயமடைந்தது, கொல்லப்பட்டது, இந்த மாதிரியான எல்லா சம்பவங்களையும் CVK சிவஞானம் அவர்கள் மறந்துட்டார். முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த தகவல்களையும் இந்த படங்களையும் கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். இங்க பாருங்க இப்படிலாம் நடந்தது, அதுக்கிடையில மறந்துட்டீங்களா, உங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் மறதியான்னு சொல்லி இந்த படங்களையும் இந்த சம்பவத்தையும் அவருக்கு அனுப்பணும். இந்த பேப்பர் கட்டிங் எல்லாத்தையும் பிடிச்சி அவருக்கு அனுப்பணும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். இப்ப இந்த சம்பவத்தினுடைய சுருக்கம் என்று சொன்னா, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரிவினர், தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், சாதாரண பொதுமக்கள், சுருக்கமாக சொல்ல போனா அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த விஷயம் பிடிக்கல. இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபியோட போய் சேர்றது பிடிக்கல. எனவே இதை அவையில் எப்படி விளங்கி கொள்ள போயணும் என்று தெரியல. தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து முடிவை மாற்றப் போகின்றார்களா, அல்லது தொடர்ந்தும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்க போயினமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமார் 5 பேர் இருக்கின்றார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கணுமாம். ஆறு அந்த 5 பேரும்ன்றதை அந்த காலக்கிரமத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோத்தாபய ராஜபக்ஷ, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறோமாம். இனிமேலும் அரசாங்கத்தால் நடத்தப்படுற விழாக்கள் இருக்குத்தானே, அந்த அரச விழாக்கள் எதுக்குமே தாங்கள் போரையில் என்று சொல்லி, அல்லது 1க்கு 2-3 தரம் யோசிச்சு போட்டு கன்சிடர் பண்ணி போட்டு தான் போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமாம். ஏனென்று சொன்னா, கிட்டல பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபம் இருக்குத்தானே, அங்க அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததாம். அந்த நிகழ்வுக்கு முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு அழைப்பு விடத்தானே வேணும். அப்படி 5 முன்னாள் ஜனாதிபதிமாருக்கும் அழைப்பு விட்டதாம் இவையில் போயிருக்கணும். ஆனா போன இடத்துல இவைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசனங்கள் இருக்குத்தானே, அது முன் வரிசையில் கொடுக்கப்படலையாம், பின்னுக்கு எங்கேயே விட்டுருக்கணும் போராடக்கு. அதோட ஒரு ஒழுங்கான மரியாதையோ ஒழுங்கான கவனிப்போ எதுவுமே இல்லாமல் சும்மா 10ஓட 11 ஏனோ தானோண்டு தாங்கள் அங்கே போனதாம். அது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய மரியாதையே இல்லை என்று சொல்லி அந்த 5 பேருமே சேர்ந்து கூட்டாக முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த விதமான பாதுகாப்போ அல்லது சிறப்பு சலுகைகளோ எதுவுமே இல்லை. இப்போ NPP அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்ட நிறைய சலுகைகளை நிறுத்தினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர்கள் கடுமையான ஒரு மன விரக்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும், இனிமேலும் அரச விழாக்கள் எதுக்காவது அழைப்பு வந்தா அதுக்கு போறதா இல்லையான்றதை 1க்கு 10 தரம் யோசிச்சு போட்டு தான் முடிவெடுக்கிறேன் சொல்லி 5 பேருமே கூடி முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உரை இப்போ மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சிருக்குது. சிங்கள ஆங்கில ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் இது பற்றி தான் பேசப்படுது. அது என்னென்று சொன்னால், நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பரிசோதனை எதுவுமே இல்லாமல் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட 323 கண்டெய்னர்ஸ் இருக்குதானே, அந்த கண்டெய்னர்ஸில் இயக்கத்துக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருக்குது. அதனால தான் அதை ரகசியமாக வச்சிருக்கணும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றினவர் தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இப்ப அது சம்பந்தமாக நிறைய செய்தித்தளங்கள்ல சிங்கள ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இதை பற்றித்தான் ஒரு பேச்சு போய்கொண்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, பாதுகாப்பு அமைச்சு வேற வழி இல்லாமல் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்குது. பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் சம்பத் தூய கொந்த இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார். இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது மற்றும் போலியானது என்று சொல்லி அவர் தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கின்றார். எனவே பாதுகாப்பு அமைச்சே மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டத்துக்கு இப்ப வந்திருக்குது. இது சிங்கள ஆங்கில ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது.
மகியங்கனை பகுதியில் பணிபுரிகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். அவர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர். 57 வயது அவருக்கு. அவர் என்ன செய்கிறார் சொன்னால், நேற்று T56 வகை துப்பாக்கியால் தனக்குத்தானே சுட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார். 2 பிள்ளைகளின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. 57 வயதாகிய உபசேன அத்தநாயக்க என்று சொல்லப்படுகிறது. AM உபசேன அத்தநாயக்க என்று சொல்லப்படுற இந்த சப் இன்ஸ்பெக்டர் எதற்காக உயிரிழந்தார் என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் அவருடைய தோழர்கள், அவருடைய சகாக்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், நீண்ட காலமாக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயால் வந்து அவர் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லியும், அதன் காரணமாகத்தான் சிலவள தன்னுடைய உயிரை தானே மாய்த்தாரோ தெரியல என்று சொல்லி அவருடைய சகாக்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். இருந்த போதிலும் கூட இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதி இருக்குத்தானே, அது வந்து குற்றம் நடைபெற்ற பகுதி, குற்றப்பகுதி என்று சொல்லி நீதிமன்றத்தால் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதோட அதில் வந்து மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு 45 நாட்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது நீதிமன்றம். எனவே தொடர்ச்சியாக 45 நாட்களுக்கு அதில் வந்து பல்வேறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் மட்டுமில்லாமல் அதற்கு அண்டிய பகுதிகளில் கூட ஏராளமான எலும்புக்கூடுகள், மண்டியோடுகள் போன்றவை இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான எலும்புக்கூடுகள் மற்றும் உடல் கூற்று தொகுதிகள் போன்றவை வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து சிறுவர்களும் பெண்களும் இருக்கிறது வந்து மிக பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது. எனவே ஒவ்வொரு நாளும் தோண்ட புதுசாக எலும்புக்கூடுகள் வாரதும் மண்டியோடுகள் வாரதும் வந்து கவலையை உருவாக்கி இருக்கிறது. இப்பொழுது 45 நாட்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது நீதிமன்றம். எனவே இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெறும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். உங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்ச காலமாக செய்திகள் பரவி கொண்டிருக்குது, மாஸ்க் போடணும் என்று சொல்லி ஒரு பக்கம், பிறகு மாஸ்க் போட தேவையில்லை என்று சொல்லி இன்னொரு பக்கம் செய்திகள், இப்படியே மாற்றி செய்திகள் வந்துகொண்டே இருக்குது. அது சம்பந்தமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண குடிமகன் வந்து நடுவில் நிற்கிறார். இங்கால ஒரு கை நீட்டுது, மாஸ்க் போட வேண்டான்னு சொல்லி. அங்கால ஒரு கை நீட்டுது, அதில் பேப்பர் ஒன்று நீட்டுது, அதில் எழுதப்பட்டிருக்கிறது மாஸ்க் போட சொல்லி. எனவே அந்த சாதாரண பொதுமகன் இங்கால போகிறதா அங்கால போகிறதான்னு சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறார். எனவே அரசாங்கம் சொல்லி இருக்குது மாஸ்க் தேவையில்லை என்று சொல்லி. அப்படியே ஒருவேளை சொல்லுமாக இருந்தால், அந்த அறிவிப்பு வெளிவருமாக இருந்தால், அடுத்த நிமிஷமே அது பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னு சொன்னால் நிறைய ஊடகங்கள் இருக்குது, ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். எனவே வீணான வதந்திகளை வந்து யாருமே நம்ப வேண்டாம். அதை குறிக்கின்றது இந்த ஒரு கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.